This video sponsored by Educast. இதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் தொடர்ந்து அதாவது மாவட்டங்களில் என்னெல்லாம் சுற்றுலா பிளேசஸ்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்த்துருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னெல்லாம் பிளேசஸ் இருக்குங்கிறது தாங்க. விவேகானந்தா மெமோரியல் அப்படிங்கிற ஒரு பிளேசஸ் இருக்குதுங்க. கன்னியாகுமரின்னு சொல்லிட்டாலே கடலும், அதுக்கப்புறம் வந்துட்டு திருவள்ளுவர் சிலை இந்த ஞாபகம் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதே திருவள்ளுவர் சிலை தாங்க. இங்கே வந்துட்டு வியூஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பீச்சுங்க. இங்கே இருக்க பீச்சு உண்மையாலுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சுச்சீந்திரம் டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குங்க. அப்புறம் எப்போவுமே திருவள்ளுவர் சிலை தான். விவேகானந்தா ராக், அதாவது இங்கே வந்துட்டு நிறையா பிளேசஸ்கள் இருந்தாலும் விவேகானந்தாவோட சிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சன்செட்டும் இங்கே வந்துட்டு ரொம்பவே சூப்பரான பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. கடலுக்கு மேலால் சன்செட்டும் உண்மையுமே பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்குது. போனீங்கன்னா கண்டிப்பாக சன்செட்டை பார்க்குற டைமிங்க்கு போங்க. நிறைய படத்தில் கூட சன்செட்டை வந்துட்டு இங்கே வியூ பண்ண மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு த ஸ்டேர்வே டேக்கிங் அப்படின்னு அதாவது ஒரு நம்ம அந்த கேரளாலலாம் இருக்குது இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு பிளேசஸ்க்கெல்லாம் இங்கே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளேஸையும் மறக்காமல் பாருங்கள். ஏதோ கேரளாவுக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஃபீல் கொடுக்குங்க. அந்த பாலத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இதாங்க அந்த பாலம். பார்க்கவே ஒரு அட்வென்ச்சராக, அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாகவும் வந்துட்டு காட்சி கொடுக்குற ஒரு பிளேசஸ்ங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்னியாகுமரியில் ஒரு கோவில் இருக்குது, பெருமாள் கோயில் அப்படின்னா. இது வந்துட்டு இன்னொரு திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது தென் திருப்பதி அப்படிங்கிற மாதிரி பேரில் இந்த ஒரு கோவிலை சொல்லுவாங்கங்க. இங்கே வந்துட்டு நம்ம பெருமாள் தாங்க அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ கேசவ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேசவ பெருமாள் டெம்பிள் அப்படி, ஆதிகேசவர் பெருமாள் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மையுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கோவிலையும் நீங்கள் மறக்காமல், சாமி பக்தியாக இருக்கீங்க இல்லை மற்றதாக இருந்தாலுமே ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு கோவிலை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வியூ வந்துட்டு உண்மையுமே கன்னியாகுமரியில் தாங்க கிடைக்கும். கன்னியாகுமரி பீச், அதாவது சங்குதுரை பீச் அப்படின்னு ஒரு பீச்சுங்க. இந்த மாதிரி பிளேசஸ்கள்லாம் கன்னியாகுமரியில் உண்மையுமே ஒரு அதிகமாக படம் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்துட்டு எடுப்பாங்கங்க. அதுக்கப்புறம் வியூ ஆஃப் கன்னியாகுமரி, அது கன்னியாகுமரியோட ஒரு வியூ தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேசஸ்கள்லாம் அவைலபிளாக அங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும்.